Day 65 of After Effects Tips and Tricks. நியூ காம்போசிஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த காம்போசிஷனுக்கு நான் வந்து பேப்பர் டெக்ஸ்சர் நேம் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்சர் சைஸ் எல்லாமே ஃபுல் ஹெச்டி தான். ஓகே பண்ணிவிட்டு நியூ டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் பேப்பர்னு டைப் பண்ணிக்கிறேன். அலைன் பண்ணி வச்சுட்டு தென் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேப்பை எனேபிள் பண்ணுவோம். எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் போயிட்டு டெக்ஸ்ட் லேயரில் எனேபிள் பண்ணிவிட்டு அதில் சோர்ஸ் வந்து நீங்கள் வீடியோக்கு சேஞ்ச் பண்ணணும். அதில் இருக்கிற வீடியோவுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த வீடியோ சோர்ஸை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். பேப்பர் டெக்ஸ்டர் வீடியோ சோர்ஸை லேயருக்கு கீழே வச்சு கொஞ்சம் ஸ்கேல் அப் பண்ணிவிட்டு பேப்பர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அந்த வீடியோவை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹைட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மூமெண்ட் கிடைக்கும். அதில் நீங்கள் வீடியோவோட இதை ஆல்பாவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஆல்பா மேக்கில் சேஞ்ச் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ கம்போஸ் பண்ணிவிட்டால் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். செப்பரேட்டாக சேஞ்ச் பண்ண அவசியம் இல்லை. பேப்பர் லேயர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீசெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் எந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்த்தோன்னா ஜிபி கிரியேஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.